சும்மா சொல்லக்கூடாதுங்க. கட்டிச்சோறு சூப்பராக இருந்துச்சு. புளியோதரை கோவில் புளியோதரை மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலைல வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே புளியோதரை பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிச்சிட்டேன். சாதம் வடிச்சிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்குவேன். காஞ்ச வத்தை, கடலப்பருப்பு, ஜீரகம், கடுகு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. அதோடய ஸ்மெல்லே வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் 2.5 ஸ்பூன் சேர்த்தேன். நல்லா புளி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் அந்த நம்ம புளியோதரை பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டோன்னே என் தம்பிக்கு இன்றைக்கி லன்ச்சு பாக்ஸே அதுதாங்க, புளியோதரை தான். அதுக்கு சைடிஷ் என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சீனி ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து மசாலா போட்டு வச்சுட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே வந்து நான் கிச்சனுக்கு போகும்போது வரும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் பாப்பா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறையா சாப்பிட்டாங்க. கட்டிச்சோறுனாலே வீட்டில் டக்குன்னு காலியாகிடுது. அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த சீனி ஏலக்காவை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸு தான், கிர்னி பழம், கிரேப்ஸு தான் கொடுத்து விட்ருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு. பாப்பாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அதான் கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு காஃபி போட்டாச்சு. இன்றைக்கி சூப்பர் சாப்பாடுங்க, புளியோதரை. எங்கள் அம்மாச்சி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து இப்படி அரைச்சி வைக்க மாட்டாங்க, அவங்க ஒரு மெத்தடில் வைப்பாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.